வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப ஆழமான, சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். பெரிய பெரிய கருத்துக்கள கூட எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வாங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மனுஷன் கண்டுபிடிச்சதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எதுவா இருக்கும்? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது பூஜ்யம். ஆமா, அந்த ஜீரோ தான். பார்க்க ஒரு சாதாரண வட்டம் மாதிரி இருந்தாலும், அது கணிதத்திலயும் சரி, அறிவியல்லயும் சரி, ஒரு பெரிய புரட்சியே செஞ்சுது இல்லையா? ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த பூஜ்யத்தோட உண்மையான அர்த்தம் வெறும் கணக்குல மட்டும் இல்லாம, இந்த பிரபஞ்சத்தோடவே சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா? இன்னைக்கு நாம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். பூஜ்யத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாமாங்க. இந்த யோசனை நம்மள ஒரு ஆச்சரியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது, பழங்கால தத்துவமும் சரி, இப்போ இருக்கிற மாடர்ன் பிசிக்ஸும் சரி, ரெண்டுமே சந்திக்கிற ஒரு புள்ளி. அதுதான் ஒன்றுமில்லாததான் முரண்பாடு. இப்ப பாருங்க, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணும்? ஒரு காலி இடம், ஒரு வெறுமை, அப்படித்தானே? ஆனா நம்ம பண்டைய இந்திய தத்துவம் இதையே ஷூன்யம்னு சொல்லுச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெறுமை இல்ல, அதுதான் எல்லாத்துக்கும் மூலம், ஒரு முழுமை, எல்லையில்லாத சக்தி இருக்கிற ஒரு இடம். இந்த ஷூன்யம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. இது வெறும் கணிதத்துல வர்ற ஜீரோ மட்டும் கிடையாது. இது அதையும் தாண்டி ரொம்ப ஆழமான ஒரு கான்செப்ட். அதாவது, ஒன்றுமில்லாத ஒரு நிலைதான் அதே நேரத்துல எல்லாம் நிறைந்த ஒரு நிலையாகவும் இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த வெற்றிடம் தான் எல்லா ஆற்றலுக்கும் மூலமா இருக்கு. சரி, இதை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க, நம்மளோட பண்டைய ஆன்மீக மரபுகள் இந்த வெற்றிடத்தை, இந்த வெறுமைய எப்படி பார்த்தாங்கன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இதுல ரெண்டு முக்கியமான பார்வைகள் இருக்கு. முதல்ல பௌத்தம். அவங்க இத சூன்யதான்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுக்கும் தனியா நிலையா ஒரு அடையாளம் கிடையாது. எல்லாமே ஒன்னோட ஒன்னு சார்ந்துதான் இருக்கு. அடுத்ததா, ஹிந்து மதத்துல இந்த வெற்றிடத்தை பிரம்மம்னு சொல்றாங்க. அது உருவமே இல்லாத ஒரு இறுதி உண்மை, ஒரு ஒளிமயமான வெற்றிடம். அதுல இருந்துதான் எல்லாமே உருவாகுது. சோ ரெண்டுலயுமே இந்த வெறுமைங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். பழைய நூல்கள்ல இத புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப அழகான உதாரணங்கள் இருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்ற மாதிரி ஒரு சின்ன விதைய எடுத்துக்கோங்க. அந்த விதைக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் தோணும். ஆனா அந்த ஒண்ணுமில்லாத தன்மைக்குள்ளதான் ஒரு பெரிய ஆழமரமே வளர தேவையான மொத்த சக்தியும் அடங்கியிருக்கு. அப்போ அந்த வெற்றிடம் தானே படைப்பின் கருவறை. இன்னொரு சூப்பரான உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சினிமா தியேட்டர் ஸ்கிரீனை யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்கிரீன்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அது காலியா வெள்ளையா தான் இருக்கு. ஆனா அந்த காலி ஸ்கிரீன் இருக்கிறதுனால தான் அது மேல ஒரு முழு படத்தையே நம்மால ஓட்டி பார்க்க முடியுது. அந்த வெறுமை தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்த ஒரு தளமா இருக்கு. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு தத்துவம் மாதிரி, ஒரு பிலாசபி மாதிரி இருக்கலாம். ஆனா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, இப்போ இருக்கிற நவீன அறிவியல்ல இதுக்கு அப்படியே பொருந்துற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? நம்ம கேலக்சிகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த பெரிய பரந்த வெளி, ஸ்பேஸ், அது உண்மையிலே காலியா தான் இருக்கா? இல்லனா அதுக்குள்ள என்னதான் இருக்கு? மாடர்ன் பிசிக்ஸ் இதுக்கு சொல்ற பதில் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். உண்மையில விஞ்ஞானிகள் சொல்றபடி அந்த வெற்றவெளி காலியாவே இல்ல. அதுக்குள்ள குவாண்டம் புலங்கள், அதாவது குவாண்டம் ஃபீல்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு தோன்றி மறையற வெர்ச்சுவல் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. ஏன், பிக் பேங்ல இருந்து மிஞ்சின ஒரு ஆற்றல், அதாவது பின்னணி கதிர்வீச்சு கூட இருக்கு. சுருக்கமா சொன்னா, அது ஒரு வெறுமையான இடம் இல்ல, அது எப்பவும் துடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆற்றல் கடல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எங்க போறோம்னு. ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன தத்துவம், இன்னொரு பக்கம் லேட்டஸ்ட் சயின்ஸ். இந்த ரெண்டு உலகமும் எப்படி ஒன்னு சேருது, ஒன்னை ஒன்னும் எப்படி கண்ணாடி மாதிரி காட்டுதுங்கிறது தான் இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம். இங்க பாருங்க, இடது பக்கம் இந்திய தத்துவம் சொல்ற சூன்யம், அது உண்மையோட உருவமற்ற அடித்தளம், எல்லா ஆற்றலும் புதிஞ்சிருக்கிற ஒரு வெறுமை. வலது பக்கம் இயற்பியல் சொல்ற குவாண்டம் வெற்றிடம், அது பிரபஞ்சத்தோட அடிப்படை நிலை, எல்லா பொருட்களும் உருவாகிறதுக்கான ஆற்றல் கொண்ட ஒரு புலம். ரெண்டுமே என்ன சொல்லுது பாருங்க, ஒண்ணுமே இல்லாதது மாதிரி தெரியற ஒரு இடம்தான் எல்லாவற்றையும் உருவாகிறதுக்கான மூல சக்தி அப்படின்னு. இந்த உறவை இன்னும் அழகா புரிஞ்சிக்க ஒரு உருவகம் இருக்கு. அதுதான் கண்ணாடி உருவகம். இப்போ இந்த பிரபஞ்ச வெற்றிடம், அதாவது சூனியத்தை ஒரு கண்ணாடியா நினைச்சுக்கோங்க. கண்ணாடிக்குன்னு தனியா ஒரு உருவம் கிடையாது. ஆனா அது முன்னாடி என்ன வச்சாலும் அதை பிரதிபலிக்கும். அதே மாதிரிதான் இந்த வெற்றிடத்துல இருந்து பொருள் எதிர்பொருள் அப்படின்னு ஜோடியா உருவாகுது. இதுதான் அந்த பிம்பமும் பிரதிபிம்பமும்.
கடைசியா இந்த பொருளும் எதிர்பொருளும் ஒன்னு சேரும்போது ஒண்ணு அழிச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த கண்ணாடியோட உருவமற்ற ஆற்றலா, அதாவது பூஜ்யமா மாறிடுது. இவ்ளோ அழகா இருக்கு பாருங்க இந்த கான்செப்ட். இது வெறும் தத்துவவாதிகள் மட்டும் சொன்ன விஷயம் இல்ல. புகழ்பெற்ற இயற்பியலாளர் டேவிட் போம் தத்துவஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தியோட பேசும்போது இதே விஷயத்த தான் அவரும் சொன்னார். வெற்றிடம் காலியாக இல்ல, அது ஒரு முழுமை. நாம உட்பட எல்லாமே இருக்கிறதுக்கு அதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதுவரைக்கும் நாம பிரபஞ்சத்தை பத்தி பேசணும். இப்போ இந்த தொடர்பு இன்னொரு படி மேல போய் நமக்கே, நம்மளோட மூளைக்கே வருது. டாக்டர் அனிர்பன் பந்தோபாத்யாயோட ஆராய்ச்சி மூலமா நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்கிறத பார்க்கலாம். இந்த ஆராய்ச்சி நம்மள ஸ்பந்தான ஒரு பழங்கால கான்செப்டுக்கு கூட்டிட்டு போகுது. இது காஷ்மீர் சைவத்திலிருந்து வந்த ஒரு கருத்து. அப்படின்னா என்னன்னா, அந்த சூன்யம்ங்கிற அமைதிக்குள்ள ஏற்படுற பிரபஞ்சத்தோட முதல் தெய்வீக அதிர்வு, ஒரு துடிப்பு. டாக்டர் பந்தோபாத்யாயோட ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, நம்ம மூளைக்குள்ள இருக்கிற நியூரான்கள்ல மைக்ரோடியூபியூல்ஸ்னு சின்ன சின்ன கட்டமைப்புகள் இருக்கு. இது ரொம்ப அதிவேகத்துல அதிர்வடையுது. இந்த அதிர்வுகள் சும்மா இல்லாம கடிகாரத்துக்குள்ள கடிகாரம் இருக்கிற மாதிரி ஒரு படிநிலையா இருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, குவாண்டம் லெவல்ல நடக்கிற ஒரு சின்ன அதிர்வு நம்ம நியூரான்ல ஒரு பெரிய செயல்பாட்டை தோண்டுது. அதாவது ரொம்ப சின்ன அளவுல நடக்கிற விஷயம் நம்மளோட நனவான அனுபவத்தோட நேரடியா கனெக்ட் ஆகுது. அப்போ இதோட அர்த்தம் என்ன? ஒருவேளை நம்மளோட நினைவு, அதாவது கான்ஷியஸ்னஸ் நம்ம மூளையால உருவாக்கப்படலையா? அதுக்கு பதிலா நம்ம மூளை ஒரு ரேடியோ மாதிரி பிரபஞ்சத்தோட அந்த ஸ்பந்தாங்கிற அதிர்வை டியூன் பண்ணி கேட்கிற ஒரு கருவியா மட்டும்தான் இருக்குமா? யோசிச்சு பாருங்க, இது நம்மள பத்தின நம்ம புரிதலையே மாற்ற ஒரு விஷயம். இதை இன்னொரு விதமா சொன்னா, சூன்யம்ங்கிறது ஒரு பாட்டுல நோட்ஸ்க்கு நடுவுல வர்ற மௌனம் மாதிரி. அந்த மௌனம், அந்த கேப் இல்லனா அந்த பாட்டுக்கே அர்த்தம் இருக்காது, இசையே இருக்காது. அதே மாதிரி இந்த வெற்றிடம்ங்கிறது ஒரு இல்லாமை கிடையாது. அதுதான் இந்த பிரபஞ்ச இசைக்கு அர்த்தம் கொடுக்கற ஒரு அத்தியாவசியமான அமைப்பு. ஆக, கடைசியா இது நம்மள ஒரு பெரிய கேள்வி முன்னாடி நிறுத்துது. ஒருவேளை நாம வெறும் இந்த பிரபஞ்ச இசையில ஒரு பங்கேற்பாளர் மட்டும் இல்லாம, நம்ம மூலமா இந்த பிரபஞ்சமே தன்னைத்தானே அனுபவிச்சுக்குதா? யோசிச்சு பாருங்க.